ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிங்கிள்ஸ் சிப்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போது இந்த சிப்ஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை பார்த்து வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சிப்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 விதமான உருளைக்கிழங்கு கிடைக்கும். ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு மேலே தோல் வந்து நல்லா வழவழன்னு இருக்கும், பிஞ்செல்லாம் வராத மாதிரி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு வகையான உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தோல் உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிப்ஸுக்குன்னு வாங்குறப்ப எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு சிப்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஊட்டி உருளைக்கிழங்கு, மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு அப்படின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த தோல் மேலே வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட சிப்ஸ் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நல்ல பெரிய சைஸாக வாங்கிட்டோம்னா நம்மளோட சிப்ஸோட வில்லைகள் வந்து நல்லா பெருசாக நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இதை நல்லா தோலை சுத்தப்படுத்திட்டு தோலை அகற்றிட்டு வட்டமாக நம்ம சிப்ஸ் ஸ்லைசரில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் படிகாரத்தில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஒரு சின்ன கொண்டக்கடலை சைஸ் படிகாரம் எடுத்து நல்லா நுணுக்கி இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு இதில் நம்ம ஒரு 8 மணி நேரம் இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம். இந்த படிகாரத்தில் ஏன் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சிப்ஸ் வந்து நல்ல அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்குகிற சிப்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஷேப் வந்து படிகாரத்தில் போடுறதுனால கிடைக்கும். நல்ல வெள்ளை வெளியேர்னு இருக்கும் நம்மளோட சிப்ஸு. படிகாரம் வந்து பொடியாக கிடைக்கும், சின்ன கல்கண்டு மாதிரி கிறிஸ்டல்ஸாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி ஒரு சோப் மாதிரி கூட கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து கொஞ்சமாக இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன்னா, இப்போ நான் இங்கே 2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து சிப்ஸாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு இந்த சின்ன பீஸ் படிகாரம் போதுமானது. படிகாரம் போடுறதுனால ஏதாவது ஆகுமோட்டெலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் கம்ப்ளீட்டாக இதை வந்து 4-5 தடவை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தான் திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு கல்லில் வச்சு நுணுக்கி பொடி பண்ணிக்க போகிறேன்னா, இப்போ நான் தூள் அளவில் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நான் சாயங்காலம் இதை ஊற வைக்கிறேன். நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம இதை பண்ணலாம். படிகாரம் வந்து கரைய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நல்லா கை விட்டு கரைச்சி அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றுங்க. நான் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கலாங்கிறதுனால நல்ல இந்த மாதிரி ஒரு இட்லி பானை மாதிரி பெரிய பாத்திரத்தில் இப்படி ஊற வச்சுக்கோங்க. நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ காலையில் நல்லா ஊறி இருக்கிற இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வந்து பாருங்கள் எப்படி ஸ்டிஃபாக நிற்கிது அப்படின்ட்டு. இதுக்காக தான் நம்ம அந்த படிகாரத்தில் போட்டு எடுக்கிறோம். இப்போ அதை நல்லா 4-5 தடவை அலசி வச்சுருக்கேன்னா அந்த படிகாரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுக்கணும். இந்த படிகாரம் அதில் இருக்கக்கூடாது. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை இப்போ வந்து அடுப்பில் வச்சு லேசாக இந்த இது வந்து வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வேக ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப அப்படியே உடையிற அளவுக்கு ஆகக்கூடாது. லேசாக ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டோம்னா நமக்கு அப்புறம் சிப்ஸில் வந்து நல்ல உப்பு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிப்ஸ்லேயே உப்பு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் நல்லா வெந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளோட நார்மல் வேகாத பொட்டேட்டோ. இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லேசாக வெந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் பதம். இதில் நிறுத்திடணும் நம்ம. இப்போ நான் வெந்ததை வந்து வலது கை பக்கம் வச்சுருக்கேன், வேகாததை இடது கை பக்கம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதுதான் பதம். இப்போ நிறுத்திட்டு இந்த பீசஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு வெள்ளை துணியில் விரித்து நம்ம மாடியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து மொட்டை மாடியில் தனித்தனியாக போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம்.
இது இப்போ லேசாக வெந்ததுனால ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். ஒரு 2 இல்லை 3 நாளில் நல்லாவே காஞ்சிரும். இப்போ இதை மாடியில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கை வந்து தனித்தனியாக எடுத்து போட்டு வச்சோம்னா தான் நல்லா காஞ்சி நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு காய வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு வந்து காயிற வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கும். காய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும் இல்லையா, அதனால் மாடி பூரா பறக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கண்டிப்பாக மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா துணியோ இல்லை மெல்லிஸாக ஏதாவது ஒரு துணி போட்டு மூடி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா காஞ்சி எல்லா இடத்துலையும் பறக்காமல் இருக்கும். இப்போ 3 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல கலகலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நம்மளோட பொட்டேட்டோ வேஃபர்ஸ் அல்லது அந்த பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ வத்தல், வடாமை எப்படி வேணால் அது கூப்பிடலாம். ஸோ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த சிப்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயில் வச்சுருக்கேன்னா நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயில் குறைச்சி வச்சுட்டு பொரிச்சா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரியுதுன்னு. வீட்லேயே நல்ல சுத்தமான சுகாதாரமான முறையில் ரொம்ப சிக்கனமாகவும் Pringles செய்யலாம். இதுக்கு மேலே நம்ம சீஸ் பவுடரோ இல்லை மசாலா பவுடர் என்ன வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நிறைய கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட இந்த பொட்டேட்டோ வேஃபர்ஸ் அல்லது பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு Pringles மாதிரியே இருக்கும். கம்மி விலையில் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ரெசிபி இது. இதை நம்ம இப்படியேவும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் இதை வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இதில் அடிட்டிவ்ஸாக நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூளோ இல்லை சீஸ் பவுடர் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. ஸோ இதுவோ இல்லாட்டி டொமேட்டோ பவுடர் கிடைக்குது, இதுவோ இல்லை கார்லிக் பவுடர், இந்த மாதிரி நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் என்னோட மற்ற 2 சேனல்ஸ், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள்.